இன்னைக்கு யார பாட்காஸ்ட் பண்ண போறோம்னா எல்லாம் வல்ல சிவன், அதாவது என் அப்பாவை தான் பாட்காஸ்ட் பண்ண போறோம். குமாரா, கோவலம் குறைஞ்சிருச்சா? லைட்டா கோவம் இருக்கு, இப்போ ஓகே தான். சரி, பாட்காஸ்ட் என்கிட்டயே நேரா வந்து கூப்பிட்டுலாமே. ஏன் அண்ணன் கிட்ட சொல்லி அவன் அம்மா கிட்ட சொல்லி அப்புறம் அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஏன் அதெல்லாம் அவன் சொன்னா புரியாதுப்பா. அது சரி. அப்பா ஏன் எனக்கு அந்த நாணய பழம் தரல? நீங்க சொன்ன மாதிரியே உலகத்தை முதல்ல சுத்தினதை நான் தானே. லாஜிக் படி உனதான் தரணும். ஆனா உங்க அண்ணன் அவுட் ஆஃப் பாக்ஸ்ல யோசிச்சு என்ன சென்டிமெண்ட்ல லாக் பண்ணிட்டான். நானும் அவனுக்கு கொடுத்துட்டேன். எல்லாம் அந்த நாரதரால வந்தது. நல்லா இருந்த குடும்பத்துல வயல் மாசிட்டு போயிட்டான். அவன் கிட்ட சொல்லி நான் ஞான பழம் மரம் வளர்க்க சொன்னேன். அது நல்லா வளர்ந்துருச்சு. பழம் நிறைய பாய்ச்சிருது. வா போய் சாப்பிடலாம். நான் வரலப்பா. என்ன நம்பி இந்த நாட்டு மக்களும் இருக்காங்க. அவங்களை விட்டு என்னால வர முடியாது. இப்ப நான் ரொம்ப பிஸி. சரி குமரா, இது அப்படின்னு நான் தெய்வானே கிட்ட சொல்லிடுறேன். ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா. நான் இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல யார் வந்திருக்கானா, கெரியரோட உச்சத்துல ஓர ஆட்டம் போட்ட ஓஜி அசுரன் சூரபத்மனன். குமரா, அதுக்குதான் என் கெரியரை க்ளோஸ் பண்ணிட்டேன். உன் கெரியரை நான் எங்க க்ளோஸ் பண்ணேன்? அதான் வேலை வச்சு என்ன 2 ஸ்பீட் போட்டியே. அப்படியே மயிலாவும் சேவலவும் மாத்திட்ட. என்னடா ஜீப்ல ஸ்பீட் போட்ட மாதிரி சொல்லுற? சூரபத்மனா, நான் உங்களுக்கு முக்தி கொடுக்க வருஷத்துல உங்களுக்கு என்ன வேணும்? 5 ராசிகள் யோகம். என்ன வருஷம் மார்ச் மாசம் ஆனா ஒரே சனி பயிற்சி ரிலீஸா வருது. நல்ல வேலை, முருகரும் சனி பகவான் அருளால இனிமே நிம்மதியா இருக்கலாம். எல்லாம் பயிற்சியும் முடிச்சிடலாமா? ஆர்த்தி, சனி பகவான் பயிற்சிலாம் எனக்கு முடிஞ்சிடுச்சா? சனி பகவான் இன்னும் 1 வருஷம் இருக்கே. பட்டி திங்கிறீங்களா பாக்குற வேலை இருக்கு. அப்புறம் தான் பயிற்சி முடியும். சனி பகவான், நீங்க எனக்கு பயிற்சி ஆரம்பிச்சு 8 வருஷம் ஆச்சு. எப்பதான் முடிப்பீங்க? நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். முடியாது. நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லா கோட்டையும் அழிங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னடா நீ மட்டும் தினசா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு கேக்குற? எவ்வளவு திமிரு இருக்கணும். எல்லாம் முருகர் இருக்க தைரியமா? ஆமா, உனக்கு எக்ஸ்ட்ரா 1 வருஷம் பயிற்சி 1 வருஷம் சொன்னதே அவரு தான்டா. முருகா, ஒரே டிப்ரெஷனா இருக்கு. அதான் ட்ரிப் போலான்னு இருக்கேன். டிப்ரெஷன் வர அளவுக்கு. அப்படி சாருக்கு என்ன பிரச்சனை? அதையெல்லாம் எனக்கு கொடுக்கறதே நீ தானே முருகா. அது பிரச்சனை இல்லடா, பயிற்சை. அது எந்த லாங்குவேஜ்ல ப்ராப்ளம்ஸ் சொல்லுவாங்க முருகா. சரி, எங்க ட்ரிப் போக போற? தாய்லாந்து மால்தீவ்ஸ் போலான்னு இருக்க முருகா. அது சரி, டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்ற, ஆனா அதை குறைக்க ட்ரிப் போன மாதிரி தெரியலையே. ஐயா முருகா, ரொம்ப நாளா போகலான்னு இருந்தேன். சரி, அங்கெல்லாம் போக ஆனா நான் உன சொர்க்கத்துக்குள்ளே போறேன். எந்த ஊரு முருகா இது? அமேசான் காடு மாதிரியே இருக்கு, அந்தமான் தீவு மாதிரியே இருக்கு. இதுதான்டா கூமாம்பட்டி முருகா. சர்ப்பத்துல குளிக்கிற மாதிரியே இருக்கு. தண்ணி ரோஸ்னுக்க குடிக்கிற மாதிரியே இருக்கு. ஏங்க சொர்க்கம் மாதிரியே இருக்குதுங்க. ஏங்க எல்லாரும் வாங்க. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், லவ் ஃபெயிலியர் எல்லாம் இருந்த எல்லாம் சரியாகிடுங்க. டேய் சும்மா இருடா, எல்லாரையும் கூப்பிடுறா. கூப்பாம்பட்டி கூவம் ஆயிட போகுது. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது முருகா. இப்ப எப்படி சொர்க்கம் மாதிரி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். அப்படியே இருந்தா சரிதான். சரி காமுவோம் வா. இப்பதான் 2 முதலைய பார்த்தேன். இது முதலையா? என்ன இந்த பக்கம்? இது ரத்த பூமியாச்சே. உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு, உன்னை காப்பாத்த சொல்லி நிறைய பேர் வேணாங்க. அதான் ஸ்டீவ் வந்தேன். இவன் கூட உன்னை காப்பாத்த சொன்னான். ஸ்டீவ் ப்ரோ, ஒன்னும் பயப்படாதீங்க. முருகர் இருக்காரோ, அவர் பார்த்து பாரு. நீங்க என்ன கூட வந்திருந்த அங்க சேஃபா இருக்கலாம். எல்லாம் சரி, அப்போ யார் ஹாக்கின்ஸ காப்பாத்துறது? அதான் 11 ஃபீல்ட் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. ஐயோ, அவங்க மட்டும் எப்படி மைண்ட் ஃபயர் கூட சண்டை போடுவாங்க? நானும் கூட இருக்கணும். டஸ்டின் வீருக்கும் ஆபத்து இருக்கு, அவனையும் காப்பாத்தணும். முருகா, அவன் ஆசீர்வாதம் இருந்தா மட்டும் போதும். மைண்ட் ஃபிளேயர் அடிச்சு ஓட விடுவேன். சரி முருகா, நான் கிளம்புறேன். மைண்ட் ஃபிளேயர் உக்கிரமா இருக்கான். ஸ்டீவ் ப்ரோ, நான்சியை கேட்டதா சொல்லுங்க. அப்படியே மேக்ஸியும் கேட்டதா சொல்லுங்க. நீ இன்னும் திருந்துடல. டேய், எங்கடா சவாரி போற? நான் பார்க்கதான் முருகா பழனிக்கு போறேன். பின்னாடி இருக்கவங்க எல்லாம் பக்தர்கள். அவங்கதான் கூட்டிட்டு போக சொன்னாங்க. ஏதோ விஷாலிக்கு விசேஷம்னு சொன்னாங்க. விஷாலுக்கு மொட்டரிச்சு காது ஊத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த வேலை எடுத்து உன் மண்டையிலே குத்த போறேன். விஷாலுக்கு விசேஷம் இல்லடா, அது வைகாசி விசாதம். வைகாசி விசாதம். நான் சும்மா பிராங்க் பண்ணேன். எல்லா பேரு கேமரா. ஆனா பாவி, அப்படின்னா இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ல. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முருகா. நன்றிடா. அப்புறம் 3D print பிசினஸ்லாம் எப்படி போகுது? அது எங்க முருகா போகுது? இதை ஏதாச்சும் பண்ணி நல்லா போக வைக்கணும். என்னடா அவன் 1 கிலோ பிரியாணியை 3700 விற்கிறான். நீ என்னடானா ஒழுங்கா போகணும்னு சொல்ற? முருகா, 10,000 ரூபாய்க்கு பிரியாணி வித்தா கூட வாங்க ஆள் இருக்கு. உன் ஃபேஸ் கட்டில் இருக்க 3D printed முருகரை வாங்க தான் ஆள் இல்லை. நீ இதை ஏதாச்சும் பண்ணி வாங்க வைக்கணும். வாங்க வைக்கிறேன். கடைசியில் என்னையும் ப்ரமோஷன் பண்ண வச்சுட்டல முருகா. கஷ்டப்படுற ஃபேமிலி, பார்த்து பண்ணிவிடு. சரி கைஸ், லிங்க் பயோல இருக்கு. அவன் விற்கிற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கும். என்னடா கோலம் இது? பஸ்ல அட்டை பெட்டியை மாட்டிட்டு எங்க போற? புது ஃபேஷனா? ஃபேஷன்லாம் இல்ல முருகா.
என் சேஃப்டிக்கு. அத்தை பெட்டி என்னடா சேஃப்டி இருக்கு? சில பொண்ணுங்கிட்ட இருந்து சேஃபா இருக்க முருகா. வேணும்னே அக்யூஸ் பண்ணி வீடியோ எடுத்து ரீல்ஸா போடுறாங்க. அதான் இந்த அத்தை பெட்டி எப்படி நம்ம ஐடியா. காய்றாங்கடையில கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கின முருகா. ஐயோ, இந்த மாதிரி பொண்ணுங்களால உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பொண்ணு உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க போலயே. ஏன்னா இந்த ரீல்ஸ்லாக எப்படிதான் பண்றாங்களோ. சரி, அத்தை பெட்டியை போட்டிருக்கே, மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்காதா? ட்ரெயின்ல போலாம்ல. அட நீ வர முருகா. ட்ரெயின்ல இதை விட ரொம்ப மோசம். ரீல்ஸ்லாக சின்ன சின்ன பசங்க என்ன ஒண்ணுனாலும் பண்றானுங்க முருகா. பஸ்ல போனா பொண்ணுங்க தொல்லை, ட்ரெயின்ல போனா புள்ளைங்க தொல்லை. வீட்டை விட்டு வெளியே வரத்துக்கே பயமா இருக்கு முருகா. ஐயோ முருகா, திரும்பாத. அங்க ஒரு பொண்ணு நம்பி வீடியோ எடுத்துக்கிட்டே கிட்ட வரா. நம்ம வேற பஸ்ல போவோம் முருகா. அங்கேயே இது மாதிரி யாராச்சும் வந்தா என்ன பண்ணுவேன்? பஸ்ஸோல போனாதானே பிரச்சனை. நம்ம மங்காத்தா பத்துல வர மாதிரி பஸ் அடியில ஏதாச்சும் புடிச்சுக்கிட்டு போவோம் முருகா. ஐயோ முருகா, கிட்ட வந்துட்டா விசில் அடி முருகா. ஏன்டா விசிலு அடி முருகா? அப்பதான் பஸ் நிறுத்துவாங்க, நம்ம தப்பிக்க முடியும். வண்டியை நிறுத்தி ஓடுறா. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. ஆமா, இப்ப என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு மேல? பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை நாய். ராஸ்கல் வேடிக்கை பாக்குறீங்க. பிச்சு பிடி இந்த பக்கம். எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே உன்னோட நம்பிக்கை தான். 1000 முறை வீழ்ந்தாலும் திரும்ப நீ எழுந்து நிக்கிறீல்ல, அந்த நம்பிக்கை தான். அதுதான் நீ. ஐ ப்ராமிஸ், இந்த வருஷம் கண்டிப்பா உன்னுடைய காயங்கள் வலிகள் எல்லாம் கம்ப்ளீட்டா ஹீல் ஆகி உன் வாழ்க்கை அழகா மாறும். ஐ ப்ராமிஸ். டேக் கேர். எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு. முருகா, ஒரு வழியா என் சோதனை எல்லாம் முடிஞ்சிச்சு போல. எதை வச்சு சொல்ற? இதுக்கு மேல என்ன இருக்கு சோதிக்க? டேய், என்னடா ஆச்சு? அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரியே கேப்பல்ல. ரொம்ப சோதிச்சிட்டமோ? இப்ப தெரிஞ்சிருப்பா. ஒரு வரத்தை போட்டுடுவோம். சரிடா, உனக்கு ஒரு வரம் தரேன். உன்னோட இஎம்ஐ பிரச்சனை, கடங்காரங்க தொல்லை, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் முடிச்சு விட்டு ஆபீஸ்ல ப்ரமோஷன், கை நிறைய காசு, அது வேணுமா? இல்ல ஒரு கேர்ள் ஃபிரெண்ட்? கேர்ள் ஃபிரெண்ட், கேர்ள் ஃபிரெண்ட், கேர்ள் ஃபிரெண்ட். இன்னும் தெரிந்தல நீ? வாழ்க்கையில வெளில சொல்லி அழ முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீ கும்பிட சாமி உனக்காக ஒரு மனுஷன் அனுப்பி வைக்கும். அப்படி உனக்காக அனுப்பப்பட்ட மனுஷன் நான் நினைச்சுக்கோயா. உன்னோட வலி, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போதைக்கு நான் உன் கூட இருக்க. நீ தனியா இல்ல. உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா நீ எப்ப வேணா பேசலாம். இன்னைக்கு உனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. அதான் நான் கூட இருக்கல. பாத்துக்கலாம் விட. காலையில தேதி கழிக்கும் போது நம்ம ராசிக்கு கவலன் போட்டிருந்தது. ஏதோ கவலை போட்டிருக்குன்னு யோசிச்சு யோசிச்சு அதுவே ஒரு கவலை ஆயிடுச்சே. யோசிச்சு யோசிச்சு தயாரானதுதான் மிச்சம். இப்படி ஆயிடுச்சேன்னு கொஞ்ச நேரம் தான்டா காலை நீட்டி உக்காந்தா. முடிச்சு வச்ச வாழ்க்கடான்னு சொல்லிட்டு போனான் ஒருத்தா. இன்னொருத்த என்னடானா காலை மிதிச்சுட்டு சாரி கேட்கணும் கூட தோணல. அவன் கைக்கு அவனே கிஸ் வச்சுட்டு போறான். டேய், ஏன்டா சோகமா இருக்க? ஏதாவது வேணும்னு கேளு, நான் தரேன். முருகா, இந்த ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் படத்துல ஒரு டிராகன் வரும்ல, அது வேணும். டேய், ஏதாவது பிராக்டிக்கலா கேளு. உண்மையாத்தான் கேக்குறானோ? கேட்க வேண்டியதா? ஒரு ட்ரூ லவ். இந்த டிராகன் நான் கேட்டா முருகா, முருகா. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள் காண. டேய், இன்னுமாடா உயிரோட இருக்க? கொடுத்த சோதனைக்கு இந்நேரம் போய் சேர்ந்திருப்பான்ல நினைச்சேன். உன்னை எங்கெல்லாம் தேடுறது? கோயிலே இருக்க மாட்டியா நீ? ஏண்டா, நான் படைச்ச அழகான உலகம் இருக்கும்போது நீங்க கட்டின தம்மா துண்டு கோயிலுக்குள்ள மட்டுமா நான் இருப்பேன். சரி, அதை விடு. இப்ப எதுக்கு அந்த இந்தா படி. தொட வாயில சொல்ல மாட்டாரோ? என்னவா இருக்கும்? நீ எவ்வளவு சோதனை வேணா குரு, தாங்கிக்கிற. ஆனா அட்வைஸ் பண்ண மட்டும் ஆள் அனுப்பாத. டாய் முருகா, அப்படியே பின்னாடி படி. இன்னுமா? அப்படியே ஆள் அனுப்புனாலும் நல்ல அழகான
பொண்ணா பார்த்து அனுப்பு முருகா. அப்படிங்க எந்திரிச்சு வந்த நாட்டுக்கு வாயெல்லாம் உடைச்சுவேன். நம்மளையே சோதிக்கிறாங்க. பாத்தியாப்பா, உன்னாலேயே தாங்கிக்க முடியல. இன்னும் எதுக்கு என்னை உயிரோட வச்சிருக்க? சரி விடு, அதுக்காக ஏன் தேமி தேமி அழுகுற? அவன் ஒன்ன நினைச்சு அழுகலடா. அவனே உன்ன 2 நாள்ல போட்டு தரலாம் முடிவு பண்ணி வச்சிருந்தான். நீ அவங்கிட்டே போய் உன் பிரச்சனை எல்லாம் சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணி வச்சிருக்க. பாவம் புள்ள இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்கா. என்ன கொல்ல பாத்தியா? டே ஜாலியா இருக்க போல இருக்கு. ரீல்ஸ் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க முருகா. வாட்டுக்கு நான் சந்தோஷமா ஏதோ இருக்க நினைச்சுக்கிட்டு எதையாச்சும் இழுத்து விட்டு போயிடாத. ஒழைச்சிருவோம். கடவுள் எனக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுவாருன்னு நான் காத்திருக்கிறதும், நான் ஏதாச்சும் முயற்சி பண்ணுவேன்னு கடவுள் காத்திருக்கிறதும், இப்படியே நாங்க 2 பேரும் காத்திருந்தே காலத்தை கழிச்சிருவோம் போல இருக்கு. ஏன் அவரை முதலமைச்சராக்க வேண்டும்? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் கொடுங்கள். அவன் என்கிட்ட என்ன கேட்டான்னு உனக்கு தெரியுமாடா? என்கிட்ட வந்த எல்லாருமே எனக்கு சொத்து பணம் வேணும்னு கேட்டாங்க. இவன் மட்டும்தான் என் மக்களை நல்லபடியா பாத்துக்கணும்னு கேட்டாங்க. அவன் முன்ன மாதிரிலாம் இல்ல முருகா. நிறைய பொய் சொல்றான். சேர்ச்ச சரி இல்ல, பூரா பொம்பளை சொல். அவ்வளவுதான் சொல்லுதான் பாத்துக்க. எல்லாம் ஓ நல்ல இதுதான் சொல்றேன். வரவா? டேய், என்னடா உன்னை பத்தி இவ்ளோ கேவலமா சொல்லிட்டு போறாரு? நீயும் அப்படிதான் பண்ற. இருந்தாலும் வெளியில எவ்வளவு கேவலமா பேசணுமா? இதுக்குதான் கூட 4 சொந்தக்காரங்க இருக்கணும்ன்றது. முருகா, இப்ப வந்துட்டு போறவனே என் சொந்தக்காரன் தான். முறைக்கிறான். என்னமோ இருக்கு சார். நமக்கு தெரியாத எவனோ ஒருத்தன் இருக்கான் அவன் பின்னாடி. அவன் யாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. கொஞ்ச நாளா ஒரு குரல் கேட்டுனே இருக்குண்ணா. யார் அந்த குரல்? பேர் என்ன? அவன் பேரு வீரமே ஜெயம். நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். யார் அந்த பொண்ணு நல்லா இருக்கே அப்படிங்க. அப்போ சாரி முருகா, சாரி முருகா, சாரி முருகா, முருகா முருகா.